எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சென்னையில் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் நல்லா மழை, ரொம்ப சில்லுன்ட்டு வெதர். ஸோ இன்றைக்கி லன்ச் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு குழம்பும் அதுக்கப்புறம் கோஸ் கடலைப்பருப்பு போட்டு கூட்டும் தான் பண்ணியிருந்தேன். பூண்டு மிளகு குழம்பு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு வறுத்து அரைச்சிக்க வேண்டிய சாமான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். இது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்புலாம் நல்லா செவக்க அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் கோஸ் கூட்டு பண்ணியிருந்தேன். நான் அது ரெசிபி ஷூட் பண்ணல. இதுக்கு காம்பினேஷனாக நல்லாயிருக்கும் கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு. ஸோ இப்போ பருப்பு இந்த அளவுக்கு இந்த மிளகு சீரகம் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பூண்டு நீங்கள் இன்னும் ஜாஸ்தி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு கிட்ட போட்டு நான் அரைச்சே விழுதாக சேர்த்துக்கிறேன் குழம்புல. சில பேர் பூண்டு முழுசாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு குழம்புல ஆஸ் இட் இஸ் நம்ம தாளிப்பில் கொடுக்குற மாதிரி முழு பூண்டாகவே கூட குழம்புல சேர்த்துக்கலாம். என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அண்டு நிறைய பூண்டை நம்ம இந்த மசாலாவோட அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நம்ம மசாலா பேஸ்ட்டோடய சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். பூண்டு வெங்காயம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெத்த தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பத்த தேங்காய் அப்படிங்கிறது நீங்கள் துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொப்பரை தேங்காய் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அது கூட துருவிட்டு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த என்ன சொல்கிறது, இந்த வதக்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சூடாறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்க வேணாம். தேங்காய் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த லைட்டாக ஈரப்பதம் போயிட்டா பெட்டர். ஏன்னா இந்த குழம்பு நம்ம ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு மேலேயே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் சேர்க்காமல் பண்ணாலும் சரி, அதை சேர்த்து பண்ணாலும் சரி, அது கெடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு போட்டு நம்ம அரைச்சி அந்த குழம்பு வைக்கும் போது அந்த ஸ்மெல் வராது. 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 குழிக்கரண்டி சைஸ் நல்லெண்ணெய் எடுத்திருப்பேன். அதில் கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே கலந்தா மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டு முழுசாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அதுவும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாகவும் பெருசாக 1 கூட போதும். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான். உங்கள் தக்காளியும் நீங்கள் புளி எவ்வளோ ஊற வச்சுருக்கீங்கன்றதை பேலன்ஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக குழம்பு பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக குழம்பு பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிப்பாக காரமாக குழம்பு தான் பிடிக்கும், அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ நான் குழம்புக்கு கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகி மசிகிற அளவுக்கு ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கருகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாடை போக ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி எவ்வளோ நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதுதான் ஆட் பண்ண புளியும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நல்ல புளிப்பு வேணும் நான் நல்ல புளிப்பாக காரமான மிளகு குழம்பு தான் பிடிக்கும். ஸோ நான் புளி கூடவே இருக்கும். கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிய அந்த பச்சை வாடை போக குழம்பு மிளகாய் தூள் கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த புளி கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக, நானும் இல்லை நீங்களுமே புளி கரைசலை வந்து திக்காகவே பண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றுங்க. அப்படி ஊற்றி நல்லா கொதித்து சுண்டட்டும். அந்த புளி வந்து நல்லா கொதிச்சுதுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நல்லா டைம் கொடுங்க குழம்புக்கு எப்போவுமே கொதிக்கிறதுக்கு. ஸோ நம்ம தண்ணியாகவே கரைச்சி ஊற்றிட்டா கூட குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளி கரைசல் ஊற்றி அது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, இது கூட பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வதக்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம சேர்த்து இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷமாவது குழம்பு வந்து கொதிக்கட்டும், நிதானமாக கொதிக்கட்டும். அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு சாயந்தரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, மறுநாள் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணம் அது நல்லா கொதித்து சுண்ட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஊற அந்த புளி ஊற டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இப்போ மத்தியானம் தான் இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் குழம்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறமா 10 நிமிஷமாவது விட்டுருங்க. நான் முன்னாடியும் நிறைய காரக்குழம்பு ரெசிபி அந்த கூட சொல்கிறது அதுதான். புளி ஊற்றி நம்ம செய்யக்கூடியது எதுவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சுண்டி கொதித்து வரும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற்றும்போது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. இதை நான் ஆஃப் பண்ணி சூடானதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் திக்காகவே ஆகிடும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் மிதக்க இருக்கும், எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும், குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ பூண்டு மிளகு குழம்பு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அந்த முன்னாடி நம்ம வதக்கி அரைக்கிற சாமானில் தான் எல்லாமே டேஸ்ட் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் இந்த குழம்பு திக்னஸ் எல்லாமே. நீங்கள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பை மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தையும் புளிப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மழைக்கு ஏற்ற ஒரு லன்ச் இன்றைக்கி. இந்த ரெசிபி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.